அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் இப்போது அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு வரதுக்கு காரணம் எங்கள் அம்மா கொஞ்சம் கால் வலியாக இருக்குது. அவங்களால எழுந்திரிச்சு வேலை செய்ய முடியாது. டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. நான் வரும்போதே இறாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் அடிக்கடி நான் இறால் வாங்குறேன்னா என் பிள்ளைங்க கொஞ்சம் இறால் பொரிச்சு கொடுத்தாலும் சரி, ரோஸ்ட் வச்சு கொடுத்தாலும் சரி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அடிக்கடி இறால் வாங்கிட்டு செய்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இறால் ரோஸ்ட்டு தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். அதனால இறால் ரோஸ்ட் ரெடி பண்ணலான்ட்டு இறால் ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறாலை மட்டும் எடுத்து புளி இல்லாமல் இறாலானம் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய்லாம் போட்டு இறாலானம் காய்ச்சலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேன். இறால் முருங்கைக்காய் போட்டு அந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படின்னா புளி இல்லாமல் நம்ம எப்படி கோழியானம்லாம் காய்ச்சிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அதை செய்யணும். நான் அதுதான் இன்றைக்கி செஞ்சிகிட்ருந்தேன். எப்பவும் போல் இன்றைக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால் பிள்ளைங்க வந்துடுவாங்கன்னு ரொம்ப வேகமாகவே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அந்த பக்கம் இறால் ரோஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இந்த பக்கம் சரி ஆணத்தை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணத்துக்கு ரெடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு காய்ச்சி முடிச்சிட்டேன். பிள்ளைங்க வரத்துக்குமே இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சி கூட்டிகிட்டு வரத்துக்கு. இந்த பக்கம் இறால் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு இறால் போட்டு ஆனங்காய்ச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்பளம் பொரித்தேன், ஆம்லேட் போட்டேன். எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டாங்க. என் பையனை பாருங்கள், ஒரு வேலை பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக சிரிக்கிறாருன்னு. எங்கள் வீட்டு வாசலில் இருந்த பைக் சைலன்சரில் கை வச்சு ஆயிலெலாம் அந்த கரெல்லாம் ஒட்டிடுச்சு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாகவுமே அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டார். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார். எனக்குமே அதை பார்க்கும்போது கோபம் வரல, சிரிப்பு தான்.